வணக்கம் நண்பர்களே. கடந்த நவம்பர் 15ஆம் தேதியன்று மத்திய அரசு ஊழியர்களின் தேசிய கூட்டு ஆலோசனை குழுவின் தலைவர் சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் 8வது ஊதியக்குழு பற்றி விவாதிக்க ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தின் முக்கிய குறிப்புகள் இப்போது வெளியாகிவிட்டன. இந்த கூட்டம் நவம்பர் 3ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்ட 8வது ஊதியக்குழுவின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸின் படி விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பல்வேறு ஊழியர் அமைப்புகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முதலாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் குறிப்பிட்டிருந்த ஒரு வாசகம்தான் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அது பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களுக்கான நிதி வழங்கப்படாத செலவு என்பதாகும். இந்த வாசகம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்க அரசு முயற்சி செய்கிறதோ என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதனால் இந்த வரியை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது முக்கிய முடிவு, NCJCM மற்ற அனைத்து ஊழியர் மற்றும் ஓய்வூதியர் அமைப்புகளிடமிருந்தும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்த உள்ளீடுகள், அதாவது இன்புட்ஸ் கேட்க வேண்டும் என்ற முடிவு செய்யப்பட்டது. இந்த பல அமைப்புகளும் தங்கள் கருத்துக்களையும் ஆவணங்களையும் டிசம்பர் 15, 2025க்குள் NCJCMக்கு அனுப்ப வேண்டும். அதன் பிறகு ஊழியர்களின் கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விரிவான மெமரண்டம் தயாரிக்கப்பட்டு ஊதியக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும். எந்தெந்த விஷயங்களில் இந்த இன்புட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஊதியம், வயது வந்தவருக்கு தேவைப்படும் கலோரிகளின் அடிப்படையில் ஊதியம் நிர்ணயிப்பது, ஃபிட்மென்ட் ஃபேக்டர், தற்போதுள்ள ஊழியர்களுக்கான ஃபிட்மென்ட் விகிதம், உயர்ந்தபட்ச ஊதியம் நிர்ணயம், வருடாந்திர உயர்வு, MACP, பதவி உயர்வு, பயணப்படிகள் போன்ற அனைத்து படிகள், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது, 2026க்கு முன்னர் ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியத்தை திருத்துதல். மூன்றாவது மற்றும் மிக முக்கிய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் திருத்தம் கோரி பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். நிதியமைச்சர் உட்பட பல முக்கிய அதிகாரிகளுக்கும் இதன் நகல் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் உள்ள கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியதாரர்களை சேர்ப்பது, 8வது ஊதியக்குழுவின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் தற்போதுள்ள அனைத்து ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரை கட்டாயம் சேர்க்க வேண்டும். பென்ஷன் ரிவிஷன் பற்றி தெளிவான குறிப்பு இருக்க வேண்டும். கோரிக்கை 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டேஷன் காலம், ஓய்வூதிய மாற்றலுக்கான அந்த பென்ஷன் கம்ப்யூட்டேஷன் 15 ஆண்டுகால வரம்பை 11 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும். கோரிக்கை 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் ஓய்வூதியம், ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் 5% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். கோரிக்கை 4, அமலாக்க தேதி, அதாவது 8வது ஊதியக்குழுவின் அமலாக்க தேதியை 1/1/2026 என்று டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, கடைசியாக கோரிக்கை 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால நிவாரணம். 8வது ஊதியக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஊதியத்தில் 20% இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நண்பர்களே, இந்த கூட்டத்தின் மூலம் அனைத்து ஊழியர் அமைப்புகளும் ஒன்றிணைந்து வலுவான கோரிக்கைகளுடன் அரசை அணுக தயாராகி வருகின்றன. அடுத்த கட்டமாக இந்த இன்புட்ஸ் அனைத்தையும் தொகுத்து ஒரு முறையான மெமரண்டம் தயாரான பின்னரே அரசாங்கத்துடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்து துல்லியமான தகவல்கள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.